ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராமா டிகோட் தமிழ். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் டிராமாவை தான் பார்க்க போறோம். மேக்சிமம் இந்த டிராமா ஒரு 4 எபிசோட்ஸ் தான் வரும். என்னதான் இது ஒரு மினி டிராமாவா இருந்தாலும் ஒரு ஃபீல் குட்டான லவ் ஸ்டோரியை பார்த்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க இப்ப யாரையோ பைனாக்குலர் வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். யாருக்கும் தெரியாம எங்க மாட்டிக்க போறாமோன்னு பயந்துகிட்டே பாத்துட்டு இருக்க. இதுக்கு நடுவுல அவங்க அம்மா வேற திரும்ப திரும்ப கால் பண்ணவும் கால் எடுத்து, என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, நானும் பல தடவை சொல்லிட்டேன், நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? ஒண்ணு நீயே யாராவது பையனை லவ் பண்ணு, இல்லனா நான் பாக்குற பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எப்பவும் போல கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சமாளிச்சுட்டு அந்த பையனை வாட்ச் பண்ணலான்னு திரும்ப பார்த்தா அவன் அங்க ஆளை காணோம். எங்கடா போனாங்கன்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நேரா அந்த அசிஸ்டண்டே வந்துடுறான். எதுக்காக நீ இப்போ எங்க பாஸ நீ வாட்ச் பண்ணிட்டு இருக்க? இவளும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, உங்க பின்னாடி யாரோ இருக்காங்க சொல்ல இவனும் திரும்பி பாக்குறானா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் அங்க இருந்து ஓடி போயிடுறா. சரி, ஓடி போனவ அப்படியே எஸ்கேப் ஆயிடுவான்னு பார்த்தா நேர நம்ம ஹீரோ கையிலே போய் மாட்டிக்கிறா. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவ்வளவுதான், மாட்டணும் அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க, கூடவே சேர்ந்த அந்த அசிஸ்டன்ட்டும் வந்துடுறான். இந்த பொண்ணு தானா? ஆமா பாஸ், இந்த பொண்ணு தான். 2 பேரும் நம்ம ஹீரோயினை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க, இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கையில இருந்ததெல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறா. நம்ம ஹீரோயின் இப்ப எதுக்காக ஹீரோவை ஃபாலோ பண்றானா, ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு காமிக் ஆர்டிஸ்ட். இப்போதான் காமிக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி எழுதின காமிக்ஸ் எல்லாம் எல்லாமே பயங்கர ஃபிளாப்பு. சரி, நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய பிசினஸ் மேனு. அவங்க ஃபேமிலியும் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி தான். அதே நேரத்துல அவங்க எல்லாம் சிட்டிலயுமே ரொம்ப ட்ரெண்டிங்கான ஆளு. அதனாலயே அவங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ இவனை வச்சு ஒரு காமிக் எழுதுனா அது ட்ரெண்டிங் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஹீரோவே சுத்தி வந்துட்டு இருக்கா. அதுவும் நம்ம ஹீரோயின் எழுதுறது எல்லாமே ஒரே ரொமான்டிக் காமிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இது எப்படியும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவனுக்கு இதெல்லாம் சுத்தமாவே பிடிக்கல. இந்த காமிக் மட்டும் ட்ரெண்டிங் ஆச்சு, நீங்க செம்மையா ஃபேமஸ் ஆயிடுவீங்க பாஸ் இவன் சொல்ல, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணுன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. எடுத்து பேசுனா, இன்னும் 1/2 hourல நீ ஆபீஸ்ல இருக்க, இல்லன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்ட, இவளும் அவசர அவசரமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு டிராபிக் எல்லாம் பார்த்துட்டு ஸ்பீடா வந்துட்டு இருக்கா. டர்ன் பண்ற இடத்துல ஒரு கார் மேல இடிச்சிடறா. திரும்பி யாருன்னு பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட். ஐயோ, இவன் கார்லயே இடிச்சோம். இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அவன் இதுதான் சாக்குன்னு நேத்தும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த, இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் சொல்ல, ஹீரோயினும் நான் உண்மையா இன்னைக்கு நான் உங்களை ஃபாலோ பண்ண வரல, கோஇன்சிடென்ஸ்ல நடந்த விஷயம் இது. இவளும் புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. கார் உள்ள இருந்து நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். பரவாயில்ல விடு, நமக்கு டைம் ஆயிடுச்சு போலான்னு சொன்னதும் அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான், நம்ம தான் அவனை தப்பா நினைச்சிட்டோம் போலன்னு நம்ம ஹீரோயின் நல்லபடியா நினைச்சிட்டு ஆபீஸுக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோயின் தலையில ஒரு இடியே வந்து விழுது. ஏன்னா ஹீரோ லீகலா வந்து நோட்டீஸ் அனுப்பி விட்டான், கம்பெனியை இழுத்து மூட சொல்லி. இதை கேட்டுட்டு அந்த பாஸும் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடறான். நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே அவனை பத்தி எழுத சொன்னீங்க, நான் எழுதுனேன். நான் அந்த பையனை ஒரு ரெஃபரன்ஸா மட்டும் தான் வச்சு எழுத சொன்னேன். அவன் பேரையே யூஸ் பண்றது, அவனை மாதிரியே காமிக்க வரைஞ்சு இப்ப லீகல் நோட்டீஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டேன். உன்னால என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா, என் பையனை வேற தனியா என்கிட்ட விட்டுட்டு போயிட்டா, நான் இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு இவர் கத்திட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும், எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன்னு சொல்ல, அவர் இன்னும் காட்டு கத்த ஆரம்பிச்சுறாரு. உனக்காவது அம்மான்னு சொல்றதுக்கு யாருன்னா இருக்காங்க, இப்ப என் பையனுக்கு அது கூட கிடையாது, அடுத்த வேளை சாப்பாடுக்கு காசு இல்லைன்னு ஓவரா சென்டிமெண்டா பேசவும், சரி விடுங்க நானே போய் ஹீரோவை பார்த்து பேசிட்டு வரேன்னு உடனே நம்ம ஹீரோயினும்
ஹீரோவை பார்க்க கம்பெனிக்கு போக வழியிலேயே அந்த செக்யூரிட்டி கார்டு மடக்கி என்ன வேணும், யார பார்க்க வந்திருக்கன்னு கேட்க நான் உங்க பாஸ் கூட அடிக்கடி வந்திருக்கனே, என்ன பார்த்தது இல்லையான்னு இவ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிவிட, ஆனா அவரு உஷாராதான் இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் என்கிட்ட சொல்லி இருக்காங்க, வேணும்னா நீ அந்த ரெஜிஸ்டர்ல உன் பேரை எழுதி வச்சுட்டு போ, டைம் வர்றப்ப நானே கூப்பிடுறேன். அதுக்கு இவளும் எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்க, அது என்ன குறைஞ்சது ஒரு 4-5 மாசம் ஆகும்னு சொல்ல, இவளுக்கு இப்போ அவ்வளோ டைம் கிடையாது, நான் இப்பவே ஹீரோவை பார்த்தாகணும். அங்கேயே அவர் கூட சண்டை போட அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இவ எப்படி சும்மா இருப்பா, உடனே டெலிவரி பண்ற மாதிரி உள்ள வந்துடுறா. ஃபர்ஸ்ட் அந்த செக்யூரிட்டி கார்டும் நம்பிடுறான், ஆனா அப்புறம் அவனுக்கு ஏதோ டவுட் வருது. நம்ம ஹீரோயினை நிறுத்த பார்க்க, ஆனா அவ அதுக்குள்ள லிஃப்ட்ல ஏறி மேல வந்துடுறா. மேல வந்தா கரெக்டா நம்ம ஹீரோவும் அவன் அசிஸ்டண்டும் இருக்காங்களா. அந்த அசிஸ்டண்டும் நீ இங்கேயே வந்துட்டியா, உன்னை யாரு மேல விட்டது, நீ இவன் திட்ட ஆரம்பிக்க, பின்னாடியே இருந்து அந்த செக்யூரிட்டி வேற ஹீரோயினை பிடிக்கிறன்ற பேர்ல ஹீரோயினை தள்ளி விட்டுறானா. இவளும் அப்படியே ஹீரோ மேல விழற மாதிரி வரலா. டக்குன்னு அவன் வீல் சேர திருப்பிடுறான். இவ எல்லாரும் முன்னாடியும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோ தான் கைய கொடுத்து தூக்கி விடுறானா. இவளும் மனசுக்குள்ளேயே பரவாயில்லையே நல்லவன் தான் போல நினைச்சிட்டு எந்திரிக்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்ல, இவளை ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்புங்க கைய காட்ட, அந்த செக்யூரிட்டி அலேக்கா தூக்கிட்டு வந்து ஹீரோயினை வெளில போட்டுறான். கஷ்டப்பட்டு மேல போனதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அப்பவும் இவ அடங்காம கண்டிப்பா பார்க்கிங்க்கு கார் எடுக்க வந்துதானே ஆகணும், அங்க வச்சு பேசிடலான்னு நேரா அங்க பார்க்கிங்க்கு வர, அதையும் அந்த செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிடுறான். அங்கே நில்லு, நான் வந்துட்டே இருக்கேன் அனௌன்ஸ்மெண்ட்ல கத்தவும், உடனே அதை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா ஒரு காரோட டிக்கி மட்டும் ஓபன் ஆகுது. உடனே இவ அது உள்ள ஏறி ஒளிஞ்சுக்கிறா. அது வேற யாரோட காரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கார் தான். இத அந்த செக்யூரிட்டி யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா நம்ம ஹீரோக்கு பின்னாடில இருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்க, என்ன ஏதோ பின்னாடி இருந்து சத்தம் கேக்குதுன்னு கேட்க, இல்ல சேர்மேனுக்காக தாய்லாந்து ஸ்பெஷலா ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு, அந்த சத்தம் தான் கேக்குதுன்னு சொல்ல, இவனும் அதை கண்டுக்காம விட்டுறான். இப்ப கார் கரெக்டா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வருது. பின்னாடி இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருங்கன்னு சொல்ல, போச்சு போ, நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்க போறான்னு பார்த்தா, ஆனா நம்ம ஹீரோயின் எப்படியோ அவங்க ஹெல்மெட்டை மட்டும் கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. அங்க போனா அந்த அசிஸ்டண்டோட தொல்லை வர, அவன் கண்ணுலாம் மாட்டாம இவன் நேர தப்பிச்சு வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோவையும் பாத்துடுறா. எங்க நம்ம ஹீரோவும் கத்திருவானோன்னு ஒரு பயத்துல டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவன் வாயை பொத்திட்டு, என்னோட கம்பெனி விஷயமா தான் நான் உன்கிட்ட வந்து பேச வந்தேன், ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தனா நான் பேசிட்டு போயிடுவேன், ப்ளீஸ் தேவையில்லாம என்னை யாருக்கிட்டையும் மாட்டி விட்டுட்டாரு, நான் சொன்னது புரிஞ்சது இல்ல அப்படின்னு சொல்ல, இவனும் மாட்டி விட மாட்டேன்ற மாதிரி கண்ணாசிக்கவும், இவளும் அதை நம்பி கையை எடுக்க, அவன் டக்குன்னு கையில ஒரு ரிமோட் மாதிரி வச்சிருப்பான் போல, அதை அழுத்தினதும் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சொல்ல மாட்டேன்னு தானே சொன்ன அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த அசிஸ்டன்ட் வந்துடுறானா. அவன்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. இதுல இருந்து இப்ப எப்படிடா தப்பிக்கிறதுன்னு பாத்துட்டு இருந்தா, நம்ம ஹீரோவோட ஆன்டி வேற அங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு கேட்டதுமே நீ போய் அவங்கள சமாளி, நான் ஹீரோயினை பாத்துக்கிறேன்னு அசிஸ்டண்ட மட்டும் அனுப்பி வச்சிடறான். உனக்கு என்ன, இப்ப நான் உன் கம்பெனிக்கு நான் அனுப்புன லீகல் நோட்டீஸ நான் வாபஸ் வாங்கணும், அவ்வளவுதானே, அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இங்க 2 பேரும் ஏதோ டீல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலயே அங்க ஹீரோட ஆன்டியும் வந்துடுறாங்க. அவங்க ஆன்டிக்கும் ஹீரோக்கும் சுத்தமா செட் ஆகாது. இப்ப அந்த ரூம்ல ஹீரோ மட்டும்தான் இருக்கான். ஹீரோயின் எங்க போனான்னு தெரியல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்டா இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு பெரிய ஆக்டரு. ஆனா அந்த கல்யாணத்துல இவனுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, அதனால அந்த பொண்ணை பார்க்க போயிருக்க மாட்டான். அந்த பிரச்சனைய பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஏன் நீ நான் பார்த்து வச்ச பொண்ணை பார்க்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, இங்க பாரு, உன் அம்மாவும் அப்பாவும் இப்ப உயிரோட இல்ல, இப்ப உனக்குன்னு இருக்கிறது இப்ப தாத்தா மட்டும்தான், அவருக்கும் வயசாகுதுல்ல, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற, இல்ல இந்த பொண்ணு ஏன் வேணான்னு ரீசனாச்சும் சொல்லுன்னு சொல்ல, உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ பெட்ஷீட் எடுக்க உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா.
ஒரு செகண்ட் அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. நம்ம ஹீரோயின் தான் காமிக் ரைட்டர் ஆச்சே, நிறைய டிராமாலாம் கூட பாப்பா போல. அதனாலயே அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஹீரோவை அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஆனா அவனுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இப்ப மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா கண்டிப்பா அவன் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவான் அப்படின்னு இவ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஹீரோவோட கைய பிடிச்சு நாங்க உண்மையாவே காதலிக்கிறோம்னு ஏதேதோ கதைலாம் சொல்லி அளந்து விடுறா. ஆனா அந்த ஆன்டி இது எதையுமே நம்புற மாதிரி இல்ல. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக ஹீரோயினும் திடீர்னு வயிற்றுல கைய வச்சுட்டு என்னை யாரோ உள்ள இருந்து எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வாமிட் வருதுன்னு பிரெக்னண்டா இருக்க மாதிரி நடிக்க அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு உன்னால இப்ப நம்ம குடும்ப மானமே போயிடுச்சுன்னு ஹீரோவை கத்திட்டு போயிடுறாங்களா. அந்த டென்ஷன்ல நம்ம ஹீரோவும் தலையில கைய வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இவ பேசிட்டே இருக்காளா. யாருக்குமே தெரியாம அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். இவளும் ஹாப்பி ஆயிட்டு அப்ப அந்த லீகல் நோட்டீஸ கேன்சல் பண்ணிடுவ தானே, அது வேற கதை. அதெல்லாம் என்னால கேன்சல் பண்ண முடியாது. திரும்ப ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. இவளும் வெளியே வந்துட்டு இதுக்குதான் பணக்காரவங்களெல்லாம் நம்பவே கூடாதுன்னு இவங்களும் எங்க புலம்பிக்கிட்டே வெளில வந்துடுறாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோவோட வீட்டுல நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க ஆன்டி எல்லாத்தையுமே ஹீரோவோட தாத்தா கிட்ட போட்டு விட்டாங்க. அவரு புடிச்சு இப்போ ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. ஹீரோவும் இல்ல அவ பிரெக்னண்டாலாம் இல்ல, நேத்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவ அதை தெரியாம சொல்லிட்டா. நாங்க 2 பேரும் ரீசெண்டா தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இவனும் ஏதோ காரணத்தை சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. ஆனா அவங்க ஆன்டிக்கு டவுட்டா இருக்கு. யாரோ ஒரு பொண்ணை திடீர்னு காட்டி நான் இவ்வளவுதான் லவ் பண்றேன்னு சொல்லி காட்டினா எப்படி ஏத்துக்கிறது? ஹீரோவோட தாத்தா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறாரு. உடனே அவரும் ஆமா அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன, இவனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவன் வேற யாரும் கிடையாது, யான் குரூப்போட ஒரே பொண்ணு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிடுறான். இதை கேட்ட தாத்தாவும் அந்த யான் குரூப்பை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க அப்ராட்ல தானே இருக்காங்க, நீ லவ் பண்ற பொண்ணை நான் நேர்ல பாக்கணும், ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அவங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை போல, அதனால எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தான் பேரு, எப்பவுமே போனும் கையுமோட தான் இருக்காங்க. அதுல வேற எல்லா டிராமாவுமே பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் அவங்க பொண்ணை பார்த்து நீ எப்பதாண்டி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஒரு நர்ஸ் ஒரு பையனை வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்களா. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து கைய காலம் உடைச்சுக்கிட்டான்னு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப அங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் வந்துடுறானா. இப்ப 3 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவகிட்ட ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கையில கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப அவங்க தாத்தாவை சமாளிக்கணும்னு, அதனால ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு பேப்பரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். இதுக்கு நீ ஓகே சொன்னா உன் கம்பெனி மேல இருக்க லீகல் நோட்டீஸையும் வாபஸ் வாங்கிடுறேன், அட் த சேம் டைம் உனக்கு பணமும் தரேன், என்ன சொல்றேன்னு கேட்க இங்க பாருங்க என்னால யாரையும் ஏமாத்தலாம் முடியாது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவன் கையிலே கொடுத்துறா. உன்னோட காமிக்க ரியலா காட்டுறதுக்காக தானே என்ன வாட்ச் பண்ண வந்த, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அதுக்கு பயன்படுத்திக்கோயேன். நம்ம 2 பேரும் கப்பலா சேர்ந்து நடிக்க போறது எல்லாத்தையுமே நீ உன் காமிக்ல கதையை யூஸ் பண்ணிக்கலாம், என்ன சொல்ற? இவ அப்போ இல்லன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. உன்னோட காமிக்க படிக்கிறதுக்கு ஆளே இல்லாம தானே, ஏன்னா உன் கதை மொக்கையா இருக்கிறதாலதான். இதை உன் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோ, உன் கதையும் நல்லா ஓடும், உன் அம்மாக்கு தேவையான எல்லா ஹாஸ்பிட்டல் செலவையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் கார்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, சரி அந்த கான்ட்ராக்ட சைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சைன் போடும்போது கூட நல்லா பேசி வச்சுட்டு தான் போடுறாங்க. பர்சனலா எடுத்துக்க கூடாது, யாரும் யாருக்கிட்டையும் அட்வான்டேஜும் எடுத்துக்க கூடாது, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு வழியா கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள்
ஹீரோவோட தாத்தாவை பார்க்க போறாங்க. ஹீரோயினுக்குன்னா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா வெளியே இருக்கவங்க எல்லாம் அந்த தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கோவக்காரரு அப்படின்னு ஹீரோயினை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியாம பயந்துட்டு இருக்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு வெளியே வந்தா அந்த வீட்டை சுத்தி பார்க்கவே 1 மாசம் ஆகும் போல. இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஜிபிஎஸ் கையில வச்சுட்டு தான் சுத்தணும் போல. இங்க எது எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டே வராளா. தூரத்துல பார்த்தா ஒரு தாத்தா இருக்காரு. அவரு பழத்தெல்லாம் உரிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஹீரோயினு தான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, இந்த மெயின் ஆளுக்கு எப்படி போகணும்னு சொல்றீங்களா அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேட்க, ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க, என்னாச்சுன்னு கேட்க, இல்ல இந்த வீட்டோட பெரியவரை தான் பார்க்க வந்திருக்கேன். அவரை பத்தி வெளியே கேட்டப்ப அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படியா, வெளியே அப்படியா சொல்றாங்க? சரிம்மா, நீ இந்த பக்கமா போன்னு வழி சொல்லிடுறாரு. ஹீரோயினும் ஆளுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இப்போ ஹீரோவோட ஆன்டியும் இருக்காங்க. இவ கையில அந்த ஃப்ரூட் பிளேட்டோட வர ஹீரோவும் என்ன இது கையில பிளேட்டுன்னு கேட்க, கார்டன்ல ஒரு தாத்தா இருந்தாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்காக தான் கொடுத்தாரு. எங்க தாத்தாவான்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன, அவருதான் உங்க தாத்தாவான்னு பார்த்தா அங்க அந்த தாத்தாவும் வந்துடுறாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு தாத்தா கிட்ட பேசிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவரே தான். அவருக்கு என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினை அவருக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்சிடறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட ஆன்டிக்கு தான் பிடிக்காம, நம்ம ஹீரோவோட ஆன்டிக்கு தான் பிடிக்காது. வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணணும்னு தாத்தா கிட்ட வந்து அந்த யான் குரூப்போட பொண்ணு போட்டோ ஒன்று என்கிட்ட இருக்கு. இந்த போட்டோல இருக்கிற மாதிரி கண்ணு, மூக்கு, வாயின்னு அவளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, யாரோ நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, 2 பேரும் போச்சுடா மாட்டணும்னு முழிச்சிட்டு இருக்க. அது என்ன போட்டோன்னு பார்த்தா ஏதோ சின்ன வயசு போட்டோவை பார்த்துதான் இப்ப இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க போல. அதனால யாருமே இத அவ்வளோ பெருசா எடுத்துக்கல. ஹீரோவோட தாத்தாக்குன்னா ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போச்சு. விட்டா கூடிய சீக்கிரமே 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல. இதை எல்லாத்தையும் அந்த ஆன்டி கேட்டுட்டு, ஹீரோயினுக்காக நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பொண்ணுங்களாம் மட்டும் அட்டன் பண்ற மாதிரி ஒரு பார்ட்டி. அதுல நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீ மீட் பண்ணணும் அப்படின்னு ஏதோ பிளான் வச்சுட்டு தான் சொல்றாங்க. இவங்களும் வேணான்னு சொல்லதான் பாக்குறாங்க. ஆனா தாத்தா முன்னாடி சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஹீரோவும் அவ கண்டிப்பா வருவான்னு சொல்லிடுறாரு. ஒரு வழியா அவங்க வந்த வேலையும் முடிஞ்சிச்சு. அப்பாடா, இப்ப வீட்டுக்கு போலான்னு கார்ல வந்து நிம்மதியா உக்காந்தா, நீ வீட்டுக்கெல்லாம் போக கூடாது, என் கூட என் வீட்டில் தான் தங்கணும், ஏன்னா என் ஆன்டி வந்து கண்டிப்பா உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க நான் சொல்ல, ஹீரோயின் இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா எனக்கு டபுள் ஓகேன்னு சொல்றா. ஏன்னா இப்ப அவ வீட்டோட ரெண்ட்டு, கரண்ட் பில்லுன்னு எதையும் கட்ட தேவையில்லை இல்லையா, வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து உங்க வீட்டுல வேற தங்க வைக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு பாஸ் வேற யாருக்கு கிடைப்பாங்கன்னு ஒரே ஹாப்பி தான். அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினும் வந்து வீட்டுல ஆசையா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, என்னையும் அசிஸ்டண்ட்டையும் தவிர வீட்டுல வேற யாரையும் நம்பாத, ஏன்னா எல்லாருமே என் ஆன்டியோட ஆளுங்க தான், எல்லா நேரமும் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இவனும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே வரான். ஹீரோயினும் ஏன் உனக்கும் உன் ஆன்டிக்கும் ஒத்து வராதான்னு கேட்க, அப்பதான் தெரிய வருது அது ஹீரோவோட உண்மையான ஆன்டியே கிடையாது. ஹீரோவோட தாத்தா அவங்கள அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காரு. ஆனா அந்த ஆன்டிக்கு பண ஆசை அதிகம் போல. மொத்த சொத்தையும் அவங்க பேர்ல கிடைக்கணும்னு தான் அவங்க பார்த்த பொண்ணை ஹீரோவுக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறாங்க. நடுவுல இப்ப நம்ம ஹீரோயின் வந்ததால எல்லாமே மாறி போச்சு. அப்படியே கட் பண்ணா டின்னருக்கு சாப்பிடலான்னு உட்கார, ஹீரோயினும் இவ்வளோ பெரிய வீட்டுல டிஃப்ரெண்டா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு ரொம்ப ஆர்வமா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஏதோ டயட்டுக்கு சாப்பிடுற மாதிரி பச்சை காய்கறியா கொடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் செம்ம காண்டாகிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.